மாலை வேளையில் விளக்கேற்றி முடிந்த பிறகு குறைந்தபட்சம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை நிலைவாசல் கதவை ஒருபோதும் மூடி வைக்கக்கூடாது. இந்த நேரத்தில் துளசி செடிக்கு விளக்கேற்றலாம். ஆனால் துளசியை பறிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் சண்டையிடக்கூடாது. வீட்டில் தூங்கக்கூடாது. நம் வீட்டு நிலைவாசலில் கதவு, வாசற்படி இவைகளை தண்ணீர் எடுத்து கொண்டு அதில் பன்னீர் விட்டு கலந்து ஒரு துணி எடுத்து நனைத்து கொண்டு வாசல் கதவுகளை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து தினமும் ஊதுவத்தி காட்ட வேண்டும். இப்படி செய்வதால் நம் வாசலில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே நல்ல தெய்வீக மனம் வீசும். வெள்ளிக்கிழமையில் பொதுவாக காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் சுக்கிர ஓரை ஆகும். ஆக அதற்கு முன் காலை எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீடு பூஜை அறைக்கு செல்லுங்கள். பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள். பிறகு சிறிதளவு கல்லுப்பை உங்கள் வலது உள்ளங்கையில் வைத்து மடித்து கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் மனதில் நினைக்கும் காரியம் நிறைவேற வேண்டும் என்று உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு அந்த உப்பை பூஜை அறையில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் போட்டு அதனுடன் ₹1 காசையும் வைத்து தினமும் அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமே வழிபடுங்கள். இவ்வாறு தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை மட்டும் செய்து வந்தால் போதும். நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும்.